நேர்களுக்கு வணக்கம். தமிழகத்துல தற்போதைய பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா மும்மொழி கொள்கை. மும்மொழி கொள்கை அப்படின்றது தமிழகத்துக்கு கண்டிப்பா ஒரு புதிய பிரச்சனையே கிடையாது. தமிழகத்தினுடைய வரலாற்று பக்கங்கள்ல ஒரு முக்கியமான ஒரு பக்கம் தான் மும்மொழி கொள்கை. மீண்டும் இந்த ஒரு பிரச்சனையானது தற்போது வீரியம் அடைஞ்சிருக்கிற சூழல்ல மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை திட்டம் வாயிலாக மும்மொழி கொள்கையை தமிழக அரசு ஏத்துக்கணும் அப்படின்ற நிர்பந்தத்தை வைக்கிறாங்க. இதன் காரணமாக தமிழக அரசுக்கு தர வேண்டிய ரூபாய் 2152 கோடி கல்வி நிதியை தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இது பெரிய கண்டனத்துக்கெல்லாம் உள்ளாகி இது அரசியல் களத்துல பெரிய பேசும் பொருளாக இருந்துட்டு இருந்த சூழல்ல தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஷோ அப்படின்னா கண்டிப்பா விஜய் டிவியில இருக்கக்கூடிய நீயா நானா அந்த நிகழ்ச்சி தான். நீயா நானா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா, சமூக நீதியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும், சாமானிய மக்களுக்கும் பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸை ஆரம்பத்துல இருந்தே கிரியேட் பண்ண ஒரு நிகழ்ச்சியாகவும், மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பற்றின ஒரு நிகழ்ச்சி, கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, இப்படி பல்வேறு விஷயங்கள் சமூகத்துல எதெல்லாம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்பட்டதோ அது எல்லாமே ஒரு சமூக நீதியை போற்றக்கூடிய வகையில பேசின ஒரு நிகழ்ச்சி தான் நீயா நானா. இந்த நீயா நானா நிகழ்ச்சியில சென்ற வாரம் மும்மொழி கொள்கை தேவையா தேவையில்லையா, மும்மொழி கொள்கையை பற்றின புரிதல் என்ன அப்படின்ற வகையில ஒரு நிகழ்ச்சி, விவாத நிகழ்ச்சி நடத்துவதற்காக தலைப்புகள் அறிவிக்கப்பட்டு அதற்காக யாரெல்லாம் பேச போறாங்க அப்படின்ற மாதிரி நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் அழைக்கப்பட்டு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டு ஃபுல்லா நிகழ்ச்சியை ஷூட் பண்ணி அதுக்கான எடிட்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு ஃபுல்லா ஒரு நிகழ்ச்சியை ரெடி பண்ணி அதை டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுதுதான் அதை டெலிகாஸ்ட் பண்ணாம நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்மளால தெரிய வந்திருக்கு. இது எப்பவுமே வெள்ளிக்கிழமை நிகழ்ச்சிக்கான ப்ரோமோவை ரிலீஸ் பண்றது அப்படின்றது நீயா நானா நிகழ்ச்சியினுடைய வழக்கமாக இருந்துட்டு இருந்த சூழல்ல ஏற்கனவே ஷூட் பண்ணி ரெடியா இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியினுடைய ப்ரோமோஸ் எதுவுமே வெளியாகாம புதிதாக வேற ஒரு நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வெளியாகியிருக்கு. ஃபுட்டு சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியானது வெளியாகிருக்கு. இது பெரிய அளவில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நீயா நானா நிகழ்ச்சி அப்படின்றது மக்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, சாமானிய மக்களுக்கான நிகழ்ச்சி அப்படின்றது தான். அதில் பேசக்கூடிய மக்களாக இருக்கட்டும், பார்க்கக்கூடியவர் மக்களாக இருக்கட்டும், எல்லாமே சாமானிய மக்களுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு சாமானிய மக்களை சம்பாதிச்ச ஒரு நிகழ்ச்சி அப்படின்றது தான் நீயா நானா. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில மக்களினுடைய பிரச்சனையாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையை பத்தின தலைப்பு அப்படின்ற காரணத்தினால நீயா நானா நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சென்ற வாரமே இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்புகள்லாம் வெளியிட்டு இதை பற்றி பேசுவதற்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் எல்லாம் வெளியிடப்பட்டு நிகழ்ச்சியும் ஷூட் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வெளியிடலையா, இது ஏன் வெளியிடப்படல, நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கா, இல்ல வேற எதுவும் காரணங்களா அப்படின்றத தெளிவு செஞ்சு உறுதி செஞ்சு வெளியிட்டாரு ஊடகவியலாளர் ஜீவபாரதி அவர்கள். அவர் தன்னுடைய எக்ஸ்தலத்துல நீயா நானா நிகழ்ச்சி மும்மொழி கொள்கை தலைப்பின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை கிராஸ் செக் பண்ணிட்டு இந்த ஒரு இது உறுதி செய்யப்பட்ட தகவலா அப்படின்ற அடிப்படையில் இதை வெளியிட்டிருக்கிறாரு. அதன் பின்னாடி தான் நீயா நானா நிகழ்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்க முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுக்கு பின்னாடி சோஷியல் மீடியால இதை பற்றின பேச்சுக்கள் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. குறிப்பா நீயா நானாவினுடைய தொகுப்பாளராக இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்களை டேக் பண்ணி மக்கள் பலர் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன் இந்த நிகழ்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, நீங்க ஏன் இதை பத்தி கேட்கல, நீங்க இதை சொல்லியிருக்கலாம் இல்லையா, நீங்க தானே இதுக்கு பொறுப்பு, நீங்க இந்த நிகழ்ச்சியை வெளியிட்டிருக்கணும், நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கோபிநாத் அவர்கள் கிட்ட பல விதமான கேள்விகளை எழுப்பக்கூடிய சில டாக்ஸ், சில மெசேஜஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஆனா இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நீயா நானா நிகழ்ச்சியினுடைய தொகுப்பாளராக இருக்கக்கூடிய கோபிநாத் அவர்களுக்கும் சரி, நீயா நானா நிகழ்ச்சியை இயக்கக்கூடிய ஆண்டனி அவர்களுக்குமே எந்த சம்பந்தமும் கிடையாது. இது அதையெல்லாம் தாண்டி இவங்க எல்லாருக்கும் தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய, இந்த சேனலுக்கே ஒரு தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை, குறிப்பா இந்த தலைப்பின் காரணமாக இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில அப்படி என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்ற சில தகவல்களை நிகழ்ச்சியில கலந்துகிட்டவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில இந்த நிகழ்ச்சியில இருமொழி கொள்கையினுடைய முக்கியத்துவம் என்ன, இருமொழி கொள்கையினால சாதித்தது என்ன, இருமொழி கொள்கையினால தமிழகம் எந்தெந்த வகையில எல்லாம் முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்லி பல விதமான பாயிண்ட்ஸை அடுக்கி இருக்கிறாங்க அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட் தரப்புல எதற்காக மும்மொழி கொள்கை அப்படின்னு பேசக்கூடியவர்கள் மும்மொழி கொள்கையினுடைய முக்கியத்துவமோ மும்மொழி கொள்கையினுடைய அடிப்படை காரணம் என்ன, இந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்ஸுமே அவங்க கிட்ட இல்ல, மும்மொழி கொள்கைக்கான காரணம் என்ன அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான பாயிண்ட்ஸ் அந்த தரப்புல இருந்து யாராலையும் எடுத்து வைக்க முடியல. இதன் காரணமாக இந்த நிகழ்ச்சி வெளியிடப்பட்டது அப்படின்னா சாமானிய மக்களுக்கு இந்த பிரச்சனை குறித்த புரிதல் வந்துருமோ அப்படின்ற ஒரு அச்சத்தின் காரணமாக தான் இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் வெளியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி நீயா நானா நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும்
எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியில பேசக்கூடியவர்கள் வந்து சாமானிய மக்கள்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் வந்து பேசுறாங்க அப்படின்றப்போ, அவங்க எல்லாருமே வந்து சாமானிய மக்களை பிரதிபலிக்கக்கூடிய சாமானிய மக்களினுடைய உணர்வுகளை கொண்டவர்கள் தான் அந்த நிகழ்ச்சியில பேசுறாங்க அப்படின்ற அடிப்படையில தமிழக மக்களுக்குமே வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலமும் எந்த ஒரு கட்சியினுடைய பின்னாடியும் இருந்து பேசக்கூடிய நபர்கள் அங்க இருக்க மாட்டாங்க. சாமானிய மக்கள் பேசக்கூடிய பொழுது அந்த இடத்துல இருமொழி கொள்கையை வந்து ஸ்ட்ராங்கா இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்ற கருத்து தான் வந்து வலுப்பெற்று இருந்தது. அப்போ மக்களுடைய கருத்தா இருமொழி கொள்கை தான் வேணும்னு சொல்லி அந்த ஒரு நிகழ்ச்சியில பதிவிட்டுட்டாங்க அப்படின்னா, திமுக அரசு இப்ப சொல்லக்கூடிய இருமொழி கொள்கை வந்து வலுப்பெற்றும் அப்படின்ற காரணத்துக்காகவே இந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து தடை செஞ்சுட்டாங்க அப்படின்றத இப்போ தற்போதைய பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதே மாதிரி சமீபத்தில் விஜய் டிவியை வைத்து சில பிரச்சனைகள் வந்து வந்திருந்தது. நெறியாளரான மணிமேகலை அவர்களுக்கும் நெறியாளரான பிரியங்கா அவர்களுக்கும் இடையேயான ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையுமே இதில் கூட தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய வகையில தான் இருக்கு அப்படின்றதான் பல பேருடைய கருத்துக்கள் இருந்துட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது, மணிமேகலை அவர்களும் ஒரு தொகுப்பாளராக மக்களுடைய ஆதரவை பெற்ற தொகுப்பாளராக தான் மணிமேகலை அவர்களும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க. பிரியங்கா அவர்களும் அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ், அவங்களுக்குன்னு ஒரு மக்கள் கூட்டம் அப்படின்னு இரண்டு பேருக்குமே தனித்தனியான ஃபேன்ஸ், தனித்தனியா மக்கள் கிட்ட இடம் பிடிச்ச நபர்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலுமே வந்து இந்த இரண்டு பேருக்கும் நடந்த ஒரு பிரச்சனை அப்படின்றது தனிப்பட்ட நபர்களுக்கான பிரச்சனை அப்படின்றது இருந்தாலுமே, இதை வந்து தனிப்பட்ட நபர்களுக்கான பிரச்சனை அப்படின்றது மட்டுமே பார்க்கக்கூடாது, இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்து நம்ம உத்து நோக்கி பார்க்கணும் அப்படின்ற கருத்துக்கள் வருது. அது எந்த மாதிரியான கருத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது, மணிமேகலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு தமிழ் பெற்றோர்களுக்கு பிறந்த ஒரு தமிழ் பெண் அப்படின்றத பார்க்க முடியுது. அவங்களுமே வந்து அவங்களுக்கான ஒரு ஃபேன்ஸை வந்து வச்சிருக்கிறாங்க. பிரியங்கா அவர்களை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு பிராமண பெண்ணா இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. எல்லா இரண்டு பேருக்குமே மக்களினுடைய ஆதரவு இருந்தாலும் இவர்களுக்கு தான் பிரியங்கா அவர்களுக்கு தான் பெரிய அளவில் வந்து ஷோஸ்லாம் கொடுக்கப்படுது, பெரிய அளவில் வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு, ஏன் மணிமேகலை புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாமே வைக்கப்படுது. அவங்க இரண்டு பேருக்கும் இடையில வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியில இருந்து பார்க்கும் பொழுது, ஒரு தமிழ் பெண் கார்ப்பரேட் நிறுவனத்தில் தமிழக ஊடகத்தில் தமிழ் மக்களால் ஆதரவு பெற்ற ஒரு ஊடகவியலாளர் இருக்கும் பொழுதே அவங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது. இதற்கு பின்னாடியும் சில அரசியல்கள் இருக்கு. இதுக்கு பின்னாடியும் தமிழக மக்கள் எதை பார்க்கணும், எதை பார்க்கக்கூடாது, எதை ஆதரிக்கணும், எதை ஆதரிக்க கூடாது அப்படின்றத தேர்வு செய்யறதே வந்து நிறுவனத்தினுடைய தலைவர்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்காரங்க யாருமே வந்து ஒரு சிஇஓவோ இல்லை தலைமை பொறுப்புல அமர விடாம வேறு மாநிலத்தவர்கள் வந்து உட்காரும் பொழுது இந்த மாநிலத்தினுடைய மக்கள் என்ன பார்க்கணும், எதை ஆதரிக்கணும் அப்படின்ற தீர்மானிக்கிற சக்தியாக வேற மாநிலத்தவர்கள் வர்றது ஒரு ஆபத்தான போக்கு அப்படின்றது தான் வந்து இந்த ஒரு பிரச்சனை மூலமா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் வந்து மணிமேகலை அவர்களுக்கும் பிரியங்கா அவர்களுக்கும் இடையிலான பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ நீயா நானா நிகழ்ச்சியில இந்த ஒரு தலைப்பை வந்து புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த நிகழ்ச்சியை வந்து புறக்கணிக்கக்கூடிய நபர் எதற்கு ஆதரவாக செயல்படக்கூடிய நபரா இருக்கிறாரு, அவர் ஏன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கணும்? அப்போ தமிழக மக்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சியை பார்க்கக்கூடாது, இந்த நிகழ்ச்சியில கூறப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிடக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை தடுத்திருக்கிறாங்க அப்படின்றது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. இதே மாதிரி எல்லா நேரங்களும் விஜய் டிவிகளையா இருக்கட்டும், இல்லை வேறு எந்த ஒரு தொலைக்காட்சியாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஊடகங்களாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் இந்த மாதிரி மக்கள் எதை சிந்திக்கணும், மக்களுக்கு எந்த கருத்துக்கள் போய் சேரணும் அப்படின்றதுல வேறு ஏதோ ஒரு நபர்களோ இல்லை வேறு ஏதோ ஒரு தத்துவத்தை சேர்ந்த நபர்கள் தீர்மானிக்கிறாங்க அப்படின்றது தமிழகத்தினுடைய ஏன் இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கே ஆபத்தானது அப்படின்றது தான் இந்த ஒரு பிரச்சனை மூலமாக குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியுது. தமிழர்களுடைய உணர்வுகளை சார்ந்த பிரச்சனைகள், தாலி போன்ற விஷயங்களாக இருக்கட்டும், முக்கியமான பிரச்சனை, முக்கிய ஒன்றாக இருக்கக்கூடிய கல்வி பற்றி, இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றின நிகழ்ச்சியில் மும்மொழி கொள்கையை பற்றின ஒரு விஷயம் தடை செய்யப்படுது அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? இப்போ தமிழகத்தினுடைய பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழக மக்கள் வந்து மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறாங்க, 1 கோடி கையெழுத்து வாங்க போகிறோம், 5 நாட்களில் 10 லட்சம் கையெழுத்து வாங்கியிருக்கோம், 1 கோடி கொள்கை எங்களுடைய இலக்கு, அதை வாங்கி நிரூபித்து தமிழகத்துக்கு மும்மொழி கொள்கையை கொண்டு வர்றது கண்டிப்பாக நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை சொல்லியிருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சியில் சாமானிய மக்கள் பேசக்கூடிய, சாமானிய மக்கள் பார்க்கக்கூடிய, சாமானிய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் மும்மொழி கொள்கை வேணாம், இருமொழி கொள்கையினுடைய முக்கியத்துவத்தையும் இருமொழி கொள்கை சாதித்ததையும் குறிப்பிடும் பொழுது மக்கள் வந்து இருமொழி கொள்கையை ஏற்றுக்கிடுவாங்களோ, தமிழகத்துக்கு இருமொழி கொள்கை போதுமானது அப்படின்ற ஒரு முடிவு வந்துருமோ அப்படின்ற ஒரு சூழல் காரணத்தினால இந்த ஒரு நிகழ்ச்சியை தடை பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. ஏற்கனவே இப்போ விஜய் டிவி மாதிரி விகடன் தரப்புல இருந்து விகடனுடைய வெப்சைட் மத்திய அரசுக்கு எதிரான ஒரு புகைப்படத்தை பகிர்ந்துட்டாங்க அப்படின்ற அடிப்படையில் அந்த வெப்சைட் வந்து பிளாக் பண்ணப்பட்டுச்சு. இந்த ஒரு பிரச்சனை
பிரச்சனையானது நீதிமன்றத்துக்கு எல்லாம் போச்சு. விகடனுடைய பிரச்சனை நீதிமன்றத்துக்கு போய் அந்த வழக்கும் போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்படி இந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது ஊடகத்தினுடைய சுதந்திரம் வந்து பறிக்கப்பட்டு இருக்கு. ஊடகமே முடக்கப்படுது. ஊடகம் எதை தெரிவிக்கணும், எதை தெரிவிக்க கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற சக்தி வேறு ஒருவருக்கு போயிட்டு இருக்கிற சூழல் ஒரு ஜனநாயக போக்குக்கு உகந்ததல்ல அப்படின்ற மாதிரியான அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த நீயா நானா, விகடன் போன்ற நிகழ்வுகள். இன்றைக்கு தமிழகத்தினுடைய பேசும் பொருளாக இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கை, நீயா நானா நிகழ்ச்சியில புறக்கணிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பார்த்தோம். இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? நீயா நானா நிகழ்ச்சி புறக்கணிக்கப்பட்டதை ஒட்டி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி.